ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராகா டிசைன்ஸ். இன்றைக்கி நம்ம கிளாஸில் ஜம்கி ஒர்க்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஜம்கி ஒர்க் பண்ணுறதுக்கு நான் நார்மலான ஸ்விப்பிங் த்ரெட் எடுத்திருக்கேன், கோல்டு கலர். அதுக்கப்புறம் 24 நம்பர் துலிப் நீடில் எடுத்திருக்கேன், அது பீட்ஸ் நீடில். அடுத்து ஜம்கி எடுத்திருக்கேன். ஜம்கி கோல்டு கலர் காமனாக யூஸ் பண்ணுங்கள். உங்களோட கஸ்டமர் வேறு கலர் யூஸ் பண்ணணும் அப்படின்னு ரெக்குயர்மெண்ட் வச்சாங்க அப்படின்னா நீங்கள் வேறு கலர் யூஸ் பண்ணிக்கங்க. இப்போ ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். எப்போதும் போல் த்ரெட்டை கீழேருந்து மேலே எடுத்துக்கோங்க. த்ரெட்டை வெளியே எடுத்ததுக்கப்புறம் ஆப்போசிட் சைடு ஒரு லாக் ஸ்டிச் போட்டுக்கோங்க. கீழே இருக்க நாட் மேலே வராமல் இருக்கிறதுக்கு இந்த மெத்தடு. அடுத்து ஜம்கி அந்த லைனில் ஃபார்ம் ஆகிற மாதிரி சென்டரில் கொண்டு போய் வச்சுட்டு, சென்டரில் ஒரு ஹோல் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு நடுவில் உள்ளே விட்டு ஒரு செயின் ஸ்டிச் போடுங்க. அதுக்கப்புறம் அதுக்கு எண்டில் ஒரு செயின் ஸ்டிச்சு. நல்லா கவனித்து பார்த்துக்கோங்க. ஜம்கியை எடுத்து கொண்டு போய் அந்த லைனுக்கு நேராக வச்சுட்டு நடுவில் இருக்க ஹோலில் ஒரு செயின் ஸ்டிச்சு, ஜம்கி முடிகிற இடத்துல ஒரு செயின் ஸ்டிச்சு. ஜம்கி ஸ்டிச் பண்ணுற விதத்தில் இது ஒரு மெத்தடு. அடுத்தடுத்த டைப்ஸ் நிறையா இருக்குது. அது என்னென்ன அப்படின்றத அடுத்தடுத்த கிளாஸில் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி செயின் ஸ்டிச் போட்டு ஃபாலோ பண்ணிகிட்டே போனீங்க அப்படின்னா அந்த ஷேப்ஸ்க்கு எந்த ஷேப்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அந்த ஜம்கியை வச்சு ஒர்க் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணுறது ஒரு டைப் ஆஃப் மெத்தடு. அடுத்து நிறைய டைப்பு இருக்குது. அது என்னென்னன்றதை அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். என்னோட ஆரி ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ண விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு என்ன டீட்டெயில் வேணுமோ தெரிஞ்சதுக்கப்புறம் கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீன்லேயும் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. பேசிக் அண்ட் அட்வான்ஸ் 2 கிளாஸுமே நாங்கள் கவர் பண்ணுறோம். பேசிக் அண்ட் அட்வான்ஸ் ரெண்டுமே சேர்த்து 1000 rupees தான் நாங்கள் ஃபீஸ் மார்ஜின் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி சான்ஸை மிஸ் பண்ணாதீங்க. ரொம்ப கம்மியான காஸ்ட்டில் நீங்கள் ஆரி ஒர்க் பழகிக்கலாம். மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. த்ரெட்டை வெளியே எடுத்ததுக்கப்புறம் ஜம்கியை கொண்டு நீங்கள் எந்த டிசைன் போடுறீங்களோ அந்த லைனுக்கு நேராக வச்சுட்டு, இப்போ நான் லைன் போடலை, உங்களுக்கு ஸ்டிச் போட்டு காமிக்கணுன்றதுக்காக நான் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ ஜம்கியை கொண்டு அந்த இடத்துல வச்சுட்டு சென்டரில் ஹோல் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு உள்ளே நீங்கள் ஸ்டிச் போடணும். ஸ்டிச் போட்டு வெளியே எடுத்ததுக்கப்புறம் ஜம்கி முடிகிற இடத்துல ஒரு செயின் ஸ்டிச்சு போட்டதுக்கப்புறம் அடுத்து மறுபடியும் ஒரு ஜம்கி வச்சு அதுக்கு பக்கத்தில் ஒரு செயின் ஸ்டிச் போடுறது. இதவே அப்படியே கண்டினியூ பண்ணிவிட்டு வாங்க. எந்த ஷேப்ஸ் ஆர் டிசைன்ஸ் போடுறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஜம்கி ப்ளேஸ் பண்ணுங்கள். அப்போ தான் கரெக்டாக வரும். செயின் ஸ்டிச் ரொம்ப லென்த்தாக போட்டிங்க அப்படின்னா ஜம்கி ஒர்க்கு லூஸ்னஸ் வரும். ஸோ அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. நார்மலான லென்த் அளவில் போட்டுக்கோங்க. லாஸ்ட்டாக தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.